ஹாய்டா பட்டர்ஃப்ளைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டோன்ட் லீவ் மீ பார்ட் 69 தான் பார்க்க போகிறோம். போன பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து இந்த பார்ட் பாருங்கள், அப்போ தான் இந்த பார்ட் உங்களுக்கு புரியும். ஓகேடா, வாங்க நம்ம ஸ்டோரியை ஆரம்பிக்கலாம். கார்த்திக் எல்லாரையும் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே உங்களை தேடி ஜேகே வெளியில் வந்திருப்பான். வெளில சலசலன்னு சவுண்ட் கேட்டதும் அந்த சத்தத்தை உணர்ந்த ஜேகே ஒரு நிமிஷம் அப்படியே நிற்கிறான். இங்கே சூர்யா மெயின் எலக்ட்ரிசிட்டி போர்டு கீழே இருக்கும், அந்த இடத்துக்கு போய் பார்க்க யாரோ மெயினை ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க. அதை புரிஞ்சுக்கிட்ட சூர்யா உடனே அதை ஆன் செஞ்சுட்டு ஜேகே கால் பண்ணுறான். ஜேகே மெயினை யாரோ வேணும்னே ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்கடா அப்படின்ட்டு பதட்டமாக சொல்ல, யாருன்னு எனக்கு தெரியும், நீ போய் வீட்டில் இருக்க எல்லாரையும் பார்த்துக்க அப்படின்னு ஜேகே சொல்ல, ஜேகே ஒயன் அப்படின்னு சூர்யா கேட்க, ஜிமின் கூட இருக்கிற வரைக்கும் என் தங்கச்சிக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு உங்களை தேடி வரான். ஜிமின் அவன் மொபைல் லைட்டை அடிக்க போக இருட்டில் யாரோ மொபைலை தட்டி விடுறாங்க. கீழே விழுந்த மொபைலை எடுத்து ஜிமின் லைட் அடிக்கவும் கரண்ட் வரவும் கரெக்டாக இருக்கு. ஒயன்னு கத்திக்கிட்டே ஜிமின் ஒவ்வொரு இடமா தேட கார்ட்ஸ் எல்லாருமே கோயில் ஃபுல்லாக ரவுண்ட் அப் பண்ணியிருக்காங்க, வந்தவங்க யாரும் வெளியில் போகக்கூடாதுன்றதுக்காக. அதனால் அட்டாக் பண்ண வந்த எல்லாருமே ஒவ்வொரு இடத்துல போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. சூர்யா கார்த்திக் 2 பேருமே குடும்பத்தில் உள்ள எல்லாரும் இருக்காங்களா அப்படின்ட்டு கரண்ட் வந்ததுக்கப்புறம் பார்க்குறாங்க. பாட்டி தாத்தா எங்க அப்படின்னு கார்த்திக் கேட்க, பூசாரி அவரும் தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வெளியில் போனாங்கப்பா. அதை கேட்டு சூர்யா கார்த்திக் 2 பேருமே பதட்டமாயிடுறாங்க. சின்ன சுக்கி எல்லாரையும் பார்த்துக்கோங்க, யாரும் இங்கே இருக்கிற இடத்த விட்டு நகரக்கூடாது, நாங்கள் இப்போ வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கார்த்திக் 2 பேருமே அங்கேருந்து போகிறாங்க. சூர்யா ஜேகே கால் பண்ணி தாத்தாவை காணோண்டா அப்படின்னு சொல்ல, என்னடா சொல்கிற அப்படின்னு ஜேகே கேட்குறான். ஆமாண்டா, பூசாரி கூட தாத்தா வெளியில் போயிருக்காரு, அவரை தேடி தான் நானும் கார்த்திக்கும் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஃபோனை கட் பண்ணிவிட்டு எல்லா இடத்துலையும் தேடுறான். ஒரு பக்கம் ஜிமின் உங்களை தேட, மறுபக்கம் ஜேகே உங்களையும் தாத்தாவையும் தேடுறான். ஆனால் எங்கே தேடியும் நீங்கள் அப்புறம் சதாசிவம் 2 பேருமே இல்லை. உங்களை தேடிக்கிட்டே இருக்கும்போது ஜேகே ஜிமினை பார்த்துட்டு, ஜிமின் ஒயன் எங்க அப்படின்னு பதட்டமாக கேட்க, அவ்வளோ தான் நானும் தேடிட்டுருக்கேன் அப்படின்னு ஜிமின் சொல்ல, ஒரு நிமிஷம் ஜேகே அப்படியே நிற்கிறான். ஒய்யனை பார்த்துக்காம விட்டது என்னோட தப்பு தான் அப்படின்னு நினச்ச ஜிமின் ஜேகே பார்க்க, ஜேகே உறைஞ்சி போய் நிற்கிறத பார்த்துட்டு, ஜங்குக் அப்படின்னு அவனை கூப்பிட, அண்ணா அப்படின்ட்டு உங்களோட வாய்ஸ் கேட்குது. ஜிமின் திரும்பி பார்க்க அதுக்குள்ளே ஜேகே ஓடி போகிறான். உங்களை போயிட்டு ஹக் பண்ணிக்கிறான். ஜிமின் கோவமாக உங்ககிட்ட வந்து, ஏண்டி கரண்ட் கட்டானா அப்படியே நிற்க தெரியாதா, எங்கே போனேன் அப்படின்னு கோவமாக கத்த, டே உடனே கத்தாத, நான் ஒன்றும் தனியாக போகல பின்ன அப்படின்னு 2 பேருமே அவளை பார்க்க, கரண்ட் கட் ஆனதும் நான் பயந்துட்டேன், உன்னை கூப்பிட்டப்போ யாரோ என் கையை பிடிச்சி இழுத்த மாதிரி இருந்துச்சு, பயந்துட்டே யாருன்னு பார்த்தா அது வேற யாரும் இல்லை, தாத்தா தான். என்ன தாத்தாவா அப்படின்னு 2 பேரும் கேட்க, அப்படின்னு பின்னால் திரும்பி பார்க்க அங்கே சதாசிவம் இல்லை. எங்கடி தாத்தா அப்படின்னு ஜிமின் கேட்க, தாத்தா சத்தம் போடுறதுன்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு போயிட்டாரு, 2 பேரும் ஒரு இடத்துல இருந்தோம், அப்புறம் கரண்ட் வந்தது, கொஞ்சம் நேரம் கழித்து என்னை தாத்தா கூட்டிகிட்டு வெளியில் வந்தார், அண்ணாவை பார்த்தது நான் ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவை தேடுறீங்க. ஒய்யன் நீங்கள் ஜிமின் கூடவே இருங்க, அவரை விட்டுட்டு எங்கேயும் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவோட, என்னாச்சு அப்படின்ட்டு 2 பேரும் பதட்டமாக இருக்கீங்க. அப்போது கார்த்திக்கு சூர்யா 2 பேரும் அவங்கள தேட, கார்த்திக் ஒயனை பார்த்துக்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிட்டு போக, என்னாச்சு அப்படின்னு கேட்க ஒய்யன் நடந்த விஷயத்த சொல்கிறான். தாத்தா எங்கே போயிட்டாரு அப்படின்னு எல்லாம் யோசிச்சுட்டே இருக்க, சதாசிவத்தை தேடி போன ஜேகே அங்கே பார்த்து அவன் காட்சியில் உறைஞ்சி போய் நிற்கிறான். அவன் பின்னாடி வந்த ஜிமினும் அப்படியே உறைஞ்சி போய் நிற்கிறான். ஆமாங்க, சதாசிவம் அவங்க முன்னாடி இருந்தவங்களெல்லாம் புரட்டி போட்டு எடுத்துகிட்ருக்காரு. இந்த வயசுலேயும் சதாசிவம் அவர் பலம் கொண்டு எல்லாரையும் அடிச்சிட்டு இருக்கிறத பார்த்து 2 பேரும் ஷாக் ஆயிடுறாங்க. தென் அவருக்கு ஹெல்ப் பண்ண 2 பேரும் களத்தில் இறங்க அடுத்த 5 நிமிஷத்தில் எல்லாரையும் சாச்சிட்றாங்க. தாத்தா நீங்கள் எப்படி உங்ககிட்ட மாட்டினீங்க அப்படின்னு ஜிமின் கேட்க, பூஜைக்கு சில பொருள் இல்லைன்னு ஐயர் சொன்னார், அதுக்காக தான் 2 பேரும் வெளியில் வந்தோம், அப்போ தான் நீயும் ஒயனும் ஓடி பிடிச்சி விளையாடிட்டு இருந்தீங்க அப்படின்னு ஜிமினை பார்த்து சொல்ல, ஜிமின் அமைதியாக ஹெட் டவுன் பண்ணி நிற்கிறான். கரெக்டாக கரண்ட் கட் ஆனதும் ஒயன் பயந்து உன்னை கூப்பிட்டா, அப்போ தான் ஏதோ சலசலன்னு சவுண்டு கேட்டுச்சு, உடனே பக்கத்தில் இருந்தேன்னா ஒயனை கூட்டிகிட்டு பாதுகாப்பான இடத்துக்கு போயிட்டேன், லைட் ஆன் பண்ணதும் சில பேர் ஓடி ஒளிஞ்சதை பார்த்தேன், ஒயனை கூட்டிகிட்டு நான் வெளியில் வந்ததை பார்த்து அட்டாக் பண்ண வந்தாங்க, அப்போ தான் ஒயன் அவள் அண்ணாவை பார்த்துட்டு ஓடி வந்து உங்ககிட்ட வந்துட்டா, ஜேகேயை பார்த்தது பயந்து ஓட பார்த்தாங்க, அதான் பிடிச்சி வெளுத்து வாங்கி வச்சுருக்கேன், அதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க. ஜேகே உணர்ச்சி வசத்தோட சதாசிவம் கைப்பிடிச்சி, ரொம்ப நன்றி தாத்தா, நீங்கள் பண்ண உதவியை நான் என்றைக்கும் மறக்கவே மாட்டேன். ஜேகே என்ன இது, அவ்வளோ எனக்கு பேத்தி தான் அப்படின்னு சொல்ல அவனை ஹக் பண்ணிக்கிட்டு சமாதானப்படுத்துகிறாரு. ஜிமின் ஓடி பிடிச்சி விளையாட நீங்கள் 2 பேரும் குழந்தை இல்லை, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க,
இல்லை தாத்தா, அவர் மேலே எந்த தப்பும் இல்லை. ஒயனுக்கு அம்மா ஞாபகம் வந்துடுச்சு, அதான் அவளை நார்மலாக கொண்டு வர இப்படி நடந்துக்கிட்டாரு அப்படின்னு ஜேகே ஜிமினுக்கு சப்போர்ட் பண்ணி பேச, சரி வாங்க அப்படின்ட்டு 2 பேரையும் கூட்டிகிட்டு சதாசிவம் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு வராரு. தாத்தா அப்படின்னு ஓடி வந்து சதாசிவத்தை ஹக் பண்ணிக்கிறீங்க. நான் ரொம்ப பயந்துட்டேன் தாத்தா அப்படின்னு சொல்கிறீங்க. அவரை விலகி நீங்கள் எங்கே போனீங்க அப்படின்னு கோவமாக கேட்குறீங்க. இங்கே தான் இருந்தேன், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போகிறாரு. தாத்தா இருங்க, நீங்கள் எங்கேயாவது தொலைஞ்சு போயிட போகிறீங்க, என் கையை பிடிச்சிக்கோங்க அப்படின்ட்டு அவர் கையை பிடிச்சிக்கிறீங்க. சதாசிவம் உங்களை ஒரு பார்வை பார்க்குறாரு. தாத்தா இவ்வளோ வயசாச்சு, இன்னும் இரட்டை பார்த்து பயந்துட்டுருப்பீங்க அப்படின்ட்டு நீங்கள் என்ன நடந்ததே தெரியாமல் நீங்கள் பேசிக்கிட்டே போகிறீங்க. ஆமாம், பயத்தில் நான் தான் ஜிமின்னு கத்துனேன் அப்படின்ட்டு அவர் கோவமாக கேட்க, அந்த சத்தம் கேட்டு தானே நீங்கள் என்னை பிடிச்சிக்கிட்டீங்க. ஏய் வாயை மூடுடி அப்படின்னு ஜிமின் அதட்ட, நீ ஏன்டா இவ்வளோ டென்ஷன் ஆகுற, உனக்கு பயமாக இருக்கா, பயப்படாத, வேணும்னா நீயே என்னோட கையை பிடிச்சிக்கோ அப்படின்றீங்க. ஜிமின் அவன் தலையில் அடிச்சுக்கிட்டு வா அப்படின்ட்டு உங்களை அவன் பக்கம் எடுத்துக்கிறான். தாத்தா நீங்கள் முன்னாடி போங்க அப்படின்றான். ஜேகே சதாசிவத்தை கூட்டிகிட்டு முன்னாடி போகிறான். தாத்தா பயந்துட போகிறாரு டா, தாத்தா பயந்துட போகிறாடா அப்படின்னு நீங்கள் கத்த, எம்மா அவர் ஆர்மி மேன், அவரை பார்த்து தான் மற்ற எல்லோரும் பயப்படுவாங்க. வளர்ந்தவனே பாத்தியா, அப்படிப்பட்ட ஆர்மி மேனே என் கை பயத்தில் பிடிச்சிக்கிட்டாரு, இந்த ஒய்யன் யார் அப்படின்னு இல்லாத கலரை தூக்கி விட்டு பேசுகிறீங்க. அதை கேட்ட ஜிமின் உங்களை பார்த்து முறைக்கிறான். ஆமாம் ஒய்யன், நீ செம்ம கெத்து. ஒய்யன் யார் அப்படின்ட்டு கார்த்திக் சொல்ல, உங்கள் 2 பேரையும் அடிக்கிறதுக்குள்ளே இங்கேருந்து ஓடி போயிடுங்க அப்படின்னு ஜிமின் கோவமாக சொல்ல, இவனுக்கு பொறாமடா, வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு நீங்கள் முன்னாடி போக, எல்லாம் என் தலையை எழுத்து அப்படின்னு புலம்பிக்கிட்டே ஜிமின் உங்கள் பின்னாடி வரான். அப்பா எங்கே போனீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே ராகவும் சாமிநாதனும் பதட்டமாக வரேன், இங்கே தாண்டா இருந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஐயர்கிட்ட பூஜையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லோரும் கண் மூடி மனதார சாமி கும்பிட, ஜிமின் மட்டும் உங்களே தான் பார்த்துட்டே இருக்கான். தாத்தா மட்டும் வரலன்னா என்ன ஆகியிருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு உங்களே தான் பார்த்துட்டே இருக்கான். யாரோ நம்மளை பார்க்குறாங்கன்றதை ஃபீல் பண்ண நீங்கள் ஐஸ் ஓப்பன் பண்ணி ஆப்போசிட்டில் பார்த்துட்டு பக்கத்தில் இருக்க ஜிமினை பார்க்குறீங்க. அப்போ ஜிமின் உங்களே தான் பார்த்துட்டே இருக்கான். என்னாச்சுடா அப்படின்னு கேட்க, அதில் ரியாலிட்டிக்கு வந்து ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு உங்களை முன்னாடி நிறுத்திக்கிறான். ஜிமின் பயந்துட்டான் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் அவன் கையை பிடிச்சிக்கிட்டு அவனுக்கு ஆறுதல் படுத்துறீங்க. நீங்கள் எல்லாருமே கடவுளை தரிசிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புறீங்க. வீட்டுக்கு வந்ததும் எல்லாருமே சாப்பிட்டுட்டு ஹாலில் உட்காந்துருக்க பொண்ணுங்க எல்லாருமே ஒன்றா உட்காந்துருக்காங்க. பாட்டி எதுக்கெல்லாம் இப்படி ஒன்றா உட்காந்துருக்கோம் அப்படின்னு ஹனா கேட்க, மருதாணி வைக்க போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்து உங்கள் கையை பிடிச்ச மருதாணி வைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனந்தி ஹனாவுக்கு வச்சிட்ருக்காங்க. பாட்டி நான் ஆல்ரெடி டயர்டாக இருக்கேன், எனக்கு வேண்டாம் அப்படின்றீங்க. அப்படி சொல்லக்கூடாதுடா, நாளைக்கு தான் திருவிழாவோட கடைசி நாள், அதுக்கப்புறம் மஞ்சள் நீராட்டு விழா. நாளைக்கு பொண்ணுங்கள்லாம் எவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணிட்டு வருவாங்க தெரியுமா, அப்படி இருக்கும்போது நீங்கள் வெறுங்கையோடு போனால் நல்லாவா இருக்கும். பாட்டி அதுக்கு கோன் வச்சிருக்கலாமே, எதுக்கு கஷ்டப்பட்டு இதை அரைச்சிங்க அப்படின்னு சுவாத்தி கேட்க, இதுதாம்மா உடம்புக்கு நல்லது, நம்ம உடம்புல இருக்க பித்தம்லாம் வெளியில் வந்துடும், அதுக்கப்புறம் நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். எல்லாத்தையும் கேட்டுகிட்டே நீங்கள் பாட்டி மடியில் தலை வச்சு படுத்துக்கிறீங்க. சதாசிவம் ரூமில் அவரும் ஜேகேவும் தனியாக பேசிகிட்டு இருக்க, ஜேகே இனிமேல் ரொம்ப கவனமாக ஒயனை பார்த்துக்கணும், பாதுகாப்பெல்லாம் அதிகப்படுத்திட்டேன் தாத்தா அப்படின்னு ஜேகே சொல்ல, இன்றைக்கி எப்படி அவங்க ஊருக்குள்ளே வந்தாங்க, இந்த ஊர் மக்கள் மாதிரி வந்ததுனால அடையாளம் கண்டுபிடிக்க முடியல தாத்தா. ஜேகே ஊர் எல்லையில் ஆளை போடு, தெரியாத யாரும் ஊருக்குள்ளே வரக்கூடாது. சரிங்க தாத்தா, அதே மாதிரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் 2 பேரும் மற்ற விஷயம்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. சூர்யா கார்த்திக் 2 பேருமே ஜிமினை கூப்பிட்டு யார் தாண்டா ஒயனை அட்டாக் பண்ண பார்க்குறாங்க அப்படின்னு கேட்க, இப்போ அதுவா முக்கியம் அப்படின்னு கார்த்திக் கேட்குறான். அதை விட ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. இந்த விஷயத்தை விட எந்த விஷயமும் முக்கியம் இல்லை, ஃபர்ஸ்ட் யார் என் பொண்டாட்டியை அட்டாக் பண்ண வராங்கன்னு சொல்லு அப்படின்னு ஜிமின் கோவமாக கேட்க, ஜேகேக்கு பிஸ்னஸ் எதிரிங்க ஜாஸ்திடா, அதில் யாராவது இருப்பாங்க, போதும் ஒன் டவுட் கிளியரா, இப்போ நாங்கள் சொல்கிறத கேளு அப்படின்னு கார்த்திக் கேட்க, சொல்லி தொலை அப்படின்னு ஜிமின் சொல்கிறான். ஒயன் உன்னை டெடிபேர்னு சொன்னால அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா அப்படின்னு சூர்யா கேட்க, அதான் கரடி பொம்மன் கலாய்ச்சிங்களே. அது இல்லை, அவளுக்கு எல்லாமே நீ தான். என்னடா சொல்கிற அப்படின்ட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சூர்யா சொல்ல, என்னால் நம்ப முடியலடா அப்படின்னு ஜிமின் ஷாக்கு குறையாமல் கேட்க, நம்பலனா விடு, நாங்கள் கீழே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டா சூர்யா கார்த்திக் 2 பேருமே வெளில வராங்க. நல்ல வேலைடா, அவன் மைண்டை மாற்றிட்டோம் அப்படின்னு சூர்யா சொல்ல, ஆமாண்டா அப்படின்னு கார்த்திக் சொல்கிறான். நீங்கள் சொன்னதை பற்றி யோசிச்சுட்டு இருந்த ஜிமினுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. கீழே வர அங்கே நீங்கள் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. ஜேகேவும் சதாசிவத்தை படுக்க வச்சுட்டு கீழே வர மருதாணி வைக்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்குது தெரியுமா அப்படின்ட்டு சத்யா சொல்ல, என்னதாக்கா அப்படின்ட்டு ஆர்வமாக சத்யாவை பார்க்குறாங்க எல்லாரும். நம்ம யாரை நினச்சிட்டு மருதாணி வைக்கிறோமோ அவங்க நம்ம மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்காங்கன்னு மருதாணி செவக்கிறத வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஹனா ஜேகேவை பார்க்க, ஹனா
அண்ணன் உன் மேலே எவ்வளோ பாசம் வச்சிருக்காருன்னு நாளைக்கு தெரிஞ்சிடும் அப்படின்ட்டு சுவாதி கலாய்க்க. அப்போ எனக்கும் தெரியும்னு சொல்லு அப்படின்னு சத்யா சொல்ல. நீங்கள் வேற, அவன் என்ன எங்கே நினைக்க போறா, அவன் அண்ணாவை நினச்சிட்டு தான் இருப்பா அப்படின்ட்டு ஜிமின் ஒரு சலிப்போட சொல்ல. அது வேணும்னா உண்மைதான் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. சரி ஜிமின், ஒயனை தூக்கிட்டு போ அப்படின்ட்டு லக்ஷ்மி பாட்டி சொல்ல. சரிங்க பாட்டின்னு சொல்லிவிட்டு உங்களை தூக்கிட்டு அவன் ரூமுக்கு போகிறான். ஹே ஹானா, நீயும் தூங்கிடாத, அப்புறம் அண்ணன் தான் உன்னை தூக்கிட்டு போகணும் அப்படின்ட்டு சுவாதி சொல்லி அவளை கலாய்க்க எல்லாரும் சிரிக்கிறாங்க. ஏன் தூங்கினா தான் தூக்கிட்டு போகணுமா என்ன அப்படின்னு பானு கேட்க. அக்கா நீங்களே சான்ஸ் தருவீங்க போல் அப்படின்னு சுவாதி கேட்க. இப்போ அனுபவிக்காமல் எப்போ அனுபவிப்பீங்க என்ன ஹானா, உனக்கு ஓகே தானே? ஹானா ஜேகே பார்த்துக்கிட்டே வேண்டாங்க்கா, அப்புறம் ஓவராக அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க. அதை கேட்ட ஜேகே அவளை முறைக்க. அவர் அட்வான்டேஜ் எடுத்துப்பாரா இல்லை நீயா அப்படின்ட்டு சுவாதி கிண்டலாக கேட்க. வாயை மூடடி அப்படின்னு சொல்லிட்டா. ஆனால் எஞ்சி வேக வேகமாக மேலே போயிடுறா. அப்போ கால் ஸ்லிப் ஆகி கீழே விழ போக அதை நோட் பண்ண ஜேகே பின்னாடி வந்து தாங்கி பிடிச்சிக்கிறா. 2 பேரும் ஒருத்தர் மறந்து ஒருத்தர் அவங்கள பார்த்துட்ருக்க. உன்னை அண்ணா தான் தூக்கிட்டு போகணும்னு கடவுளே நினச்சிட்டாரு போல அப்படின்னு சுவாதி நினைக்க. அதில் 2 பேருக்கு ரியாலிட்டிக்கு வந்து ஜேகே உங்களை அப்படியே பிரைடல் ஸ்டைலில் தூக்கிக்கிறான். அண்ணா ஒயிட் ஷேட் ரெட்டாக மாறப்போகுது அப்படின்னு சுவாத்தியை சொல்ல. அதை கேட்டு எல்லோரும் சிரிக்கிறாங்க. டே இறக்கி விடுடா அப்படின்னு ஹனா சொல்ல. ஹக் பண்ணக்கூடாது, கிஸ் பண்ணக்கூடாதுன்னு தானே சொன்னேன், தூக்கக்கூடாதுன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து உங்கள் பெட்டில் படுக்க வைக்கிறான். ஹனா ஐஸ் பிளிங்க் பண்ணாமல் ஜேகேவே பார்த்துட்டே இருக்கா. ஜேகே சிரிச்சுக்கிட்டே அவள் பக்கத்தில் வந்து படுத்துக்கிறான். டே இங்கேயே படுக்கிற அப்படின்னு கேட்க. அவள் வாயில் ஒரு விரல் வச்சு பேச விடாமல் தடுத்துட்டு, நீ கூட இல்லாமல் எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது, பேசாமல் தூங்கு, நான் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன், நான் ஏதாவது பண்ணிட்டா அப்படின்னு ஹனா புலம்பா. ஜேகே சிரிச்சுக்கிட்டே எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அவனை முறைச்சிக்கிட்டே அவனுக்கு முதுகை காட்டி படுத்துக்கிறா. இங்கே ஜிமின் உங்களை தூக்கிட்டு வந்து அவன் ரூமுக்கு வரான். உங்களை பெட்டில் படுக்க வச்சுட்டு அவனும் பக்கத்தில் படுத்துக்க. அடுத்த செகண்ட் நீங்கள் அவனை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. அதிலே உங்கள் கையில் இருந்த மருதாணி எல்லாமே கலைஞ்சிடுச்சு. மருதாணி கையில் இருக்கன்னு கொஞ்சம் நினப்பு இருக்கா பாரு அப்படின்னு திட்டிக்கிட்டே ஜிமின் ஷர்ட்டில் உள்ள மருதாணியை தள்ளி விட்டுட்டு உங்களை ஹக் பண்ணிக்கிட்டு அவனும் தூங்குறான். மார்னிங் டைம் ஜேகே ஐஸை பிளிங்க் பண்ணாமல் அவனே ஹக் பண்ணிகிட்ருக்கோம். ஹனாவை பார்த்துட்ருக்கா. நான் ஹக் பண்ணக்கூடாது, கிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ இவன் என்ன பண்ணிகிட்ருக்கா பாரு அப்படின்னு ஜேகே சொல்லிவிட்டு சிரிக்கிறான். அப்போ ஹனாவுக்கு முடிப்பு வர அதை புரிஞ்சுக்கிட்டு டக்குன்னு அவன் ஐஸை மூடிக்கிறான். ஹனா ஐஸ் ஓப்பன் பண்ணதும் அவள் இருந்த நிலைமையை பார்த்து டக்குன்னு ஜேகே விட்டு விலகிடுறா. சபா நல்ல வேலை தூங்கிட்டுருக்கேன், இல்லை இதை வச்சு என்னை வச்சு செய்வான் அப்படின்னு நினச்சிட்டு அப்போதான் அவன் சட்டையை பார்க்குறா. போச்சு, சுவாதி சொன்ன மாதிரியே அவன் ஷர்ட்டில் மருதாணி ஒட்டிக்கிச்சு. இதை மட்டும் யாராவது பார்த்தாங்க என் மானம் போயிடும் அப்படின்னு நினச்சிட்டு அவசரமாக அவன் ஷர்ட்டை கழட்ட எதுவும் தெரியாத மாதிரி ஐஸ் ஓப்பன் பண்ண ஜேகே. ஹனா என்ன பண்ணுற அப்படின்னு கேட்க. கொஞ்ச நேரம் சும்மா இருடா. ஏண்டி என்னை சும்மா இருக்க சொல்லிட்டு நீ எல்லா வேலையும் பண்ணுறிய அப்படின்ட்டு அவளை பார்த்து விங்க் பண்ணிகிட்டே சொல்ல. அதில் ஒரு சில நிமிஷம் அவளே மறந்து, டே விளையாடாதடா, தூக்கத்தில் என் மருதாணி உன் ஷர்ட்டில் பட்டுடுச்சோ அதான் கழட்டுறேன். கரையை பார்த்தா அப்படியே ஓட்டின மாதிரி தெரியலையே, நீ நல்லா என்னை ஹக் பண்ணிட்டு இருந்த மாதிரி தானே தெரியுது. ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ ஃபஸ்ட்டு ஷர்ட்டை கழட்டு. முடியாது. டே விளையாடாத, சுவாதி பார்த்தா என்னை வச்சு செய்வா. செய்யட்டும், இதுக்கு ஏன் ஃபீல் பண்ணுற அப்படின்னு சொல்லிக்கிட்டே பெட்டை விட்டு எந்திக்கிறான். என்ன அதெல்லாம் முடியாது, நீ கழட்டி கொடுத்துட்டு போ. கழட்டி கொடுத்துட்டு போனால் கன்ஃபார்மும் பண்ணிவிடுவாங்க, அதுக்கு இது பெட்டர். நீ போய் சீக்கிரம் ரெடி ஆகு, கோயிலுக்கு போகணும், டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வெளியே வர. ஆனால் வெளியே வந்து எட்டி பார்க்குறா. நல்ல வேலை யாரும் பார்க்கல அப்படின்ட்டு ஒரு பெருமூச்சு விட. ஆமாம் நான் பார்க்கவே இல்லை அப்படின்ட்டு பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ் கேட்குது. திரும்பி பார்க்க சுவாதி அவளை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கா. ஏண்டி நீலாம் தூங்கவே மாட்டியா அப்படின்னு கோவமாக ஹனா கேட்க. தூங்கியிருந்தா இந்த கண்கொள்ளா காட்சியை பார்த்துருக்க முடியுமா என்ன? அடியே கத்தாத, அது தெரியாமல் அவர் மேலே பட்டுடுச்சு, நான் ரீசன் கேட்கவே இல்லையே. அவளை பார்த்து முறைச்சிக்கிட்டே, என்ன விடுங்க மேடம், நைட்டு எப்படி ரூமுக்கு போனீங்க, உங்கள் ஆள் தூக்கிட்டு போனானா என்ன அப்படின்ட்டு அவள் தோளில் கை வச்சுக்கிட்டே ஹனா கேட்க. நீ வேறடி கடுப்பேத்தாத, நான் தூங்கலை, அந்த பக்கி தான் தூங்குனான், அவனை உதச்சி எழுப்பி ரூமுக்கு போய் படுக்க வைக்கிறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. அதை கேட்டு ஹனா சிரிக்கிறா. போதும், உன் ட்ரெஸ்ஸை ரூமில் வைக்கிறேன், குளிச்சுட்டு இதை கட்டு, தாத்தா எல்லாருக்கும் வாங்கி கொடுத்துருக்காரு அப்படின்ட்டு சுவாதி சொல்லிக்கிட்டே உள்ளே வர. ஹனா ஸ்மைல் பண்ணிக்கிட்டே சரின்னு சொல்கிறா. இங்கே சுவாதி ஜிமின் ரூமுக்கு வந்து ஜிமின்னு கூப்பிட சுவாதி வாய்ஸ் கேட்டு ஐஸ் ஓப்பன் பண்ண ஜிமின் எழுந்து போக, நீங்கள் அவனை விடாமல் டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க.
இவ வேற அப்படின்னு புலம்பிக்கிட்டே ஸ்வாதி உள்ளே வா அப்படின்னு சொல்ல, அங்கே நீங்கள் 2 பேரும் ஹக் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்கிறத பார்த்துருந்த ஸ்வாதி என்ஜாய் பண்ணுறடா அப்படின்னு கலாய்க்க, நீ வேற அவ என்னை நகர கூட விட மாட்டேங்கிறா. சரி என்னது கையில்? தாத்தா எல்லாருக்கும் ட்ரெஸ் வாங்கி வச்சிருக்காரு, அதான் கொடுக்க வந்தேன், சீக்கிரம் கிளம்பி கீழே வாங்க, அப்புறம் திட்டு விழும். ஓகே ஸ்வாதி நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டா அவன் சட்டையை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கா. எம்மா தாயே போறியா? மாமா ஷையாக ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு கிண்டல் அடிச்சுக்கிட்டே அங்கேருந்து போக, அதை கேட்ட ஜிமின் சிரிச்சுக்கிட்டே எல்லாம் இவளால் வருது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்க நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. சாரிடி, இது தாத்தா மட்டும் இல்லைன்னா என்ன ஆகியிருக்கும், இனிமேல் எப்போவும் ஒன்று பிரிஞ்சு போக மாட்டேன் அப்படின்ட்டு உங்களை எழுப்பி விடுறான். டே ஜிமின் டிஸ்டர்ப் பண்ணாதடா அப்படின்ட்டு உளறிக்கிட்டே தூங்குறீங்க. ஏய் தூங்கினது போதும், எந்திரிடி, கோயிலுக்கு போகணும், டைம் ஆகுது. அவனை விலக்கி விட்டா அந்த பக்கம் திரும்பி படுக்கிறீங்க. நீ கிளம்பு, அதுக்கப்புறம் நான் கிளம்புறேன். சரி உருண்டு விழுந்துடாத, இந்த பக்கம் நல்லா தள்ளிப்படு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஃப்ரெஷ்ஷப் ஆக போகிறான். ஆனால் நீங்கள் அதுக்கு ஆப்போசிட் சைடு தள்ளி படுக்க போய் கீழே விழ போகிறீங்க. டவல் எடுக்க அகைன் வெளில வந்த ஜிமின் நீங்கள் கீழே விழ போகிறத பார்த்து ஓடி வந்து உங்களை தாங்கி பிடிக்கிறான். அது கூட தெரியாமல் நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. இவளை வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேனோ அப்படின்னு புலம்பிக்கிட்டே பெட்டு நடுவில் படுக்க வச்சுட்டு 2 பக்கமும் பில்லோ வச்சுட்டு அங்கேருந்து போகிறான். ஏதோ குழந்தைக்கு பாதுகாப்பு வச்சுட்டு போகிற மாதிரி போகிறான் அவன். ஒய்யன் எந்திரி, டைம் ஆகுது அப்படின்னு கத்த. டே வந்தவனே இன்னும் கொஞ்சம் நேரம்டா, 5 மினிட்ஸ். இப்போ நீ எந்திரிக்கலை அப்படியே கூட்டிகிட்டு போய் உன்னை தண்ணியில் இறக்கி வச்சுடுவேன். நீங்கள் சலிச்சுக்கிட்டே எந்திக்கிறீங்க. நேராக அவன்கிட்ட போயிட்டு அவனை ஹக் பண்ணிக்கிட்டே தூங்குறீங்க. அடியே நீ என்னை ஹக் பண்ணால் நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன்னு நினைக்காத, போய் ரெடியாக அப்படின்ட்டு உங்களை அவன்கிட்டேருந்து விளக்குறான். அவனை முறைச்சிக்கிட்டே இருடா அவனை வச்சுக்கிறேன் அப்படின்னு திட்டிக்கிட்டே குளிக்க போகிறீங்க. நீ தான் வச்சுக்கணும், வேறு யார் வச்சுப்பா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறான். குளிச்சு முடிச்சுட்டு வெளில வந்த நீங்கள் ஜிமினை பார்த்தா அப்படியே வரைஞ்சி போய் நிற்கிறீங்க. ஆமாம் வேஷ்டி சட்டையில் அவ்வளோ அழகாக இருக்கா, சும்மா கம்பீரமா, ஸோ ஹேண்ட்ஸம், ஸோ பியூட்டிஃபுல் அந்த மாதிரி. ரொம்ப சைட் அடிக்காதடி, போய் கிளம்பு அப்படின்னு ஜிமின் கண்ணாடியில் பார்த்துக்கிட்டே சொல்ல, ஆனால் அதை எதையும் காதில் வாங்காமல் அவனையே தான் ஐஸ் பிளிங்க் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கீங்க. என்ன இவ இப்படி பார்க்குறா அப்படின்னு நினச்சிட்டு உங்கள் பக்கத்தில் வந்து ஒய்யன் அப்படின்னு ஒரு ஷோல்டரை பிடிச்சி உழுக்க, அதில் ரியாலிட்டிக்கு வந்துட்டு என்ன அப்படின்ற மாதிரி கேட்க, போய் கிளம்பு டைம் ஆகுது, உன் ட்ரெஸ் இங்கே இருக்கு அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு அதை எடுத்துக்கிட்டு போகிறீங்க. சேலையை மாற்றிக்கிட்டு இருந்த நீங்கள் அப்படியே வெளியில் வர, ஒயன் என்னாச்சு அப்படின்னு ஜிமின் கேட்க, இந்த சேலை நிற்கவே மாட்டேங்குதுடா, நான் வேறு ட்ரெஸ் போட்டுக்கிட்டா. தாத்தா ஃபர்ஸ்ட் டைம் நமக்காக வாங்கி கொடுத்தது, போடலைன்னா நல்லா இருக்காது, காட்டு நானே கட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிவிட நீங்களும் ஓகேன்னு சொல்கிறீங்க. அவன்கிட்ட சேலையை கொடுத்துட்டு அப்படியே நிற்கிறீங்க. ஜிமின் அவன் தலையிலே அடிச்சுக்கிட்டு கொஞ்சம் கூட வெக்கமே வர மாட்டேங்குதே அப்படின்னு புலம்பிக்கிட்டே கட்டி விடுறான். அங்கங்கே சேலை அவிழ்ந்து விழாத மாதிரி உங்களுக்கு எல்லா இடத்துலையும் சேஃப்டி பின்லாம் குத்தி விடுறான். இப்போ ஓகேவா? இல்லை எங்கேயாவது லூஸாக இருக்கா? இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி பின்னாடி திரும்பி பார்க்குறீங்க. தென் உங்களோட ஹேர் எடுத்து முன்னாடி போட்டிக்கிங்க. பின்னாடி இருக்க நாட்டை கட்டி விட்டுட்டு உங்களுக்காக ஜுவல்லரிஸ்லாம் எடுக்க போகிறான். அதுக்குள்ளே நீங்கள் தலையை சீவிடுறீங்க. ஜிமின் வந்து உங்களுக்கு நகையெல்லாம் போட்டு விட நீங்கள் மேக்கப் போட்டுட்ருக்கீங்க. நெக்லஸ், கை நிறையா வளையல், கொலுசுன்னு எல்லாத்தையும் போட்டு விட்டவன் கடைசியாக பூ எடுத்து வச்சு உங்களோட அந்த நெக்தி வகுட்டில் குங்குமம் வச்சு விடுறான். நீங்கள் அவன் முன்னாடி திரும்பி அவங்கக்கிட்ட வளையல் ஆட்டிக்கிட்டே நல்லா இருக்கா அப்படின்னு கேட்க, ஆனால் ஜிமின் உங்கள் அழகில் மயங்கி தான் நிற்கிறான். டேய் விழுந்துடாதடா, உன்னை தூக்க நான் ஊரையே கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு அவன் கிண்டல் பண்ணேன். உங்களை பார்த்து முறைச்சிக்கிட்டே போகலாம் வா அப்படின்னு கூப்பிட 2 பேருமே ஒன்றா மாடியிலேருந்து கீழே வர மொத்த குடும்பமும் உங்களை தான் பார்க்குறாங்க. நீங்கள் உங்கள் அண்ணாவை பார்த்ததும் ஓடி வந்து ஜேகே கிட்ட நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு டான்ஸ் ஆடிக்கிட்டே கேட்க, மகாலட்சுமி மாதிரி அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஹக் பண்ணிக்கிறான். மாமா நீ தாண்டா அழகாக இருக்க அப்படின்னு சுவாதி சொல்ல, அப்போ தான் ஜிமின் கவனிக்கிறான். தாத்தா எனக்கு மட்டும் எதுக்கு வேஷ்டி சட்டை, இன்றைக்கி உங்களுக்கு தான்ப்பா மரியாதை செலுத்துவாங்க அதான் அப்படின்னு சொல்ல, அவன் சின்ன ஸ்மைல் பண்ணிவிட்டு சரிங்க தாத்தா அப்படின்றான். அண்ணி யார் உங்களுக்கு இதெல்லாம் பண்ணிவிட்டா அப்படின்னு ஹனா கேட்க, உன் அண்ணன் தான் பண்ணிவிட்டா. பரவாயில்ல நல்லா தான் சேலை கட்டி விட்டுருக்கா அப்படின்னு நீங்கள் சொல்ல, அதை கேட்டு எல்லோரும் சைலண்ட்டாக சிரிக்கிறாங்க. ஐயோ மானத்தை வாங்குறா, இன்னும் நல்ல நேரம் வர 5 நிமிஷம் இருக்குப்பா போகலாம் அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்கிறான். எல்லோரும் கையை கட்டுங்க, எப்படி மருதாணி செவந்திருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சுவாத்தி கேட்க எல்லோரும் கையை காட்டுறாங்க. எல்லோரும் கையை விட ஹனா கை நல்லா செவந்திருக்கு. ஹனா உன் கை நல்லா செவந்திருக்கே அப்படின்ட்டு நீங்கள் சொல்ல, உங்கள் அண்ணன் ஹனா மேலே வச்சுருக்க பாசம் அப்படி அப்படின்ட்டு சுவாத்தி சொல்கிறா. நீங்கள் புரியாமல் கேட்குறீங்க. நம்ம மனசில் யாரை நினச்சிட்டு மருதாணி வைக்கிறோமோ அவங்க நம்ம மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். நேற்று ஹனா உன் அண்ணாவை நினச்சிட்டு தான் வச்சா அப்படின்னு சுவாத்தி சொல்ல, நீங்கள் உடனே உங்கள் கையை பார்க்குறீங்க. அப்படியே மூஞ்சே டல்லாகிடுச்சு. ஐயோ இப்போ எப்படி இவ்வளோ சமாதானப்படுத்துறது, ஒய்யன் தூக்கத்தில் கூட அவங்க அண்ணாவை தானே நினப்பா அப்படின்னு நினச்சி சுவாத்தி முழிக்கிறா. உனக்கு இது ரொம்ப முக்கியமா அப்படின்னு சூர்யா திட்ட, இல்லைடா சும்மா தான் சொன்னேன்,
ஒயினை நோட் பண்ண ஜேகே அதெல்லாம் ஒன்றும் இல்லடா அப்படின்னு சொல்ல உடனே மூஞ்ச சோகமாக வச்சுக்காதடி, நீ வச்ச அடுத்த செகண்டே எல்லாத்தையும் என் சட்டையில தான் ஒட்டி வச்ச, கொஞ்ச நேரம் கூட மருதாணி உன் கையில் இல்லை அப்படின்னு ஜிமின் கோமா சொல்ல அண்ணி அப்படி பார்த்தா நீங்கள் தான் வின் பண்ணியிருக்கீங்க. நான் நைட்டு ஃபுல்லாக வச்சு எனக்கு இவ்வளோ தான் செவந்திருக்கு, ஆனால் நீங்கள் வச்ச அடுத்த செகண்டே எப்படி செவந்திருக்கு? ஆமாம் அண்ணி, அப்படி பார்த்தா நீங்கள் தான் வின் பண்ணியிருக்கீங்க. நான் நைட்டு ஃபுல்லாக வச்சு எனக்கு இவ்வளோ தான் செவந்திருக்கு, ஆனால் நீங்கள் வச்ச அடுத்த செகண்ட் எடுத்திருக்கீங்க. அப்படி இருக்கும்போது இப்படி செவந்திருக்குன்னா நைட்டு ஃபுல்லாக வச்சுருந்தா எப்படி செவந்திருக்கும் அப்படின்னு ஆனால் சொல்ல எங்களால் உன் கையை பார்க்க முடிஞ்சிருக்காது, எங்கள் கண்ணெல்லாம் கூசியிருக்கும் அப்படின்னு சூர்யா சொல்ல அதுக்கப்புறம் தான் உங்கள் மனசு கொஞ்சம் மாறுது. என் அண்ணாவுக்கு எப்போவும் நான் தான் ஃபஸ்ட்டு. என்னண்ணா அப்படின்னு ஜேகே கையை பிடிச்சி கேட்க ஆமாம் எனக்கு எப்போவும் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு, அப்புறம் தான் எல்லாரும் அப்படின்னு சொல்ல பிரச்சனை சுகமாகவும் முடிஞ்சிருச்சு. அதுக்குள்ளே நல்ல நேரம் ஆரம்பித்து விட எல்லோரும் கோயிலுக்கு கிளம்புறாங்க. கோயில் உள்ள மொத்த குடும்பமும் போக எல்லாரும் அவங்கள தான் பார்க்குறாங்க. ஜிமின் உங்கள் கையை பிடிச்சிக்கிட்டு விடவே இல்லை. உங்கள் பக்கத்தில் இருந்த கார்த்திக் என்ன ஒயன் இன்னைக்கு எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்க நீங்கள் சின்ன ஸ்மைல் பண்ணிகிட்டே இருக்குது, தரமான சம்பவம் இருக்குது, வெயிட் அண்ட் சி அப்படின்றீங்க. அப்பாடா நம்ம எல்லாருக்கும் ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்குடா அப்படின்ட்டு கார்த்திக் சொல்ல அதோட அர்த்தத்தை புரிஞ்ச எல்லோரும் சிரிக்கிறாங்க. வருஷம் திருவிழா அன்னைக்கு முதல் மரியாதை செய்கிறது வழக்கம். அந்த மரியாதையை காலகாலமாக பெரிய வீட்டுக்கு தான் கொடுத்துட்ருக்காங்க. இந்த டைம் அந்த வீட்டோட பேரன் அவங்க மகள் வழியே வந்தாலும் ஜிமினிக்கே அந்த முதல் மரியாதை பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லோரும் பேசி முடிவெடுத்திருப்பாங்க. அதே மாதிரி முதல் மரியாதை ஜிமினிக்கு பண்ணுறாங்க. ஜிமினிக்கு மாலெல்லாம் போட்டு தலையில் அந்த பாகெல்லாம் கட்டி நெத்தியில் திலகம்லாம் விட்டு ஒரு கலசத்தை அவங்க கையில் கொடுக்குறாங்க. ஊரே ஆரவாரம் பண்ணி பட்டாசுலாம் வெடிக்குது, எங்கே பார்த்தாலும் சந்தோஷமாக இருக்குது. ஜிமினோட ஒய்ஃப்ன்ற முறையில் உங்களுக்கும் மாலை போடுறாங்க. அது மிகவும் மரியாதையோட 2 கையை எடுத்து நீங்கள் வணக்கம் சொல்கிறீங்க. தென் உங்கள் கையில் பூஜை தட்டை கொடுக்குறாங்க. அதை பார்த்து குடும்பத்தில் உள்ள எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாகிடுறாங்க. ஏஜுன் ஜியாவுக்கு 2 பேருக்கும் வார்த்தையே இல்லை, உங்களுக்கெல்லாம் கூஸ் பம்ஸ் ஆகுது. நாங்கள் ஊருக்கு வந்தால் எங்களை எப்படியெல்லாம் அவமானப்படுத்துவாங்கன்னு நினச்சிட்டு கவலைப்பட்டுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி ஊரே மரியாதை செலுத்துறதை பார்த்தா உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கோயிலை 3 முறை சுற்றி வாங்க அப்படின்னு ஐயா சொல்ல 2 பேரும் சரின்னு சொல்லிட்டு முன்னாடி போக பின்னாடி எல்லோரும் கோயிலை சுற்றி வந்துட்டுருக்காங்க. பயபக்தியோட கடவுள்கிட்ட வேண்டிட்டு கோயிலை சுற்றி முடிச்சு அந்த கலசத்தை பூசாரிக்கிட்ட கொடுக்க அதுக்கப்புறம் பூஜை ஆரம்பிக்குது. கடவுளுக்கு ஆராதனைலாம் காட்ட எல்லோரும் கண் மூடி எல்லாரும் கடவுளை வேண்டிக்கிறாங்க. ஜேகே அவன் பாக்கெட்டில் இருந்த செயின் எடுத்து ஹனா கழுத்தில் போட்டு விடுறான். ஹனா என்னென்ன ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்க செயினை பார்த்ததும் அவள் ரொம்ப ஹாப்பியாகிடுறா. அதுவும் கோவிலில் எல்லோரும் முன்னாடியும் நம்ம கழுத்தில் இந்த செயின் ஏறினதும் அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவள் கண்ணில் டியர்ஸ் நிற்குது. ஜேகே சின்ன ஸ்மைல் பண்ணிவிட்டு சாமி கும்பிடு அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு கும்பிடுறா. தென் பூஜைலாம் சிறப்பாக முடிய எல்லாருக்கும் பிரசாதம் கொடுக்குறாங்க. ஜிமின் கழுத்து வலிக்குதுடா அப்படின்னு நீங்கள் சொல்ல அவ்வளோதான் வயன் கழட்டிடலாம் அப்படின்னு ஜிமின் சொல்கிறான். காலையில் சாப்பிடல பசிக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்குள்ளே இங்கே சூர்யா கார்த்திக் 2 பேருமே பிரசாதம் வாங்கிக்கிட்டு ரெடியாக இருக்காங்க. மாலை மரியாதையோட கோயிலுக்கு வெளியில் போய் கோபுரத்தை தரிசனம் பண்ணிட்டு வந்து கழட்டி வச்சிடுங்க அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வெளியில் வரீங்க. 2 பேருமே மனதார வேண்டிட்டு உள்ளே வந்ததும் உங்கள் மாலையை கழட்டி வச்சுட்டு மற்ற வேலையை பார்க்குறீங்க. சூர்யா கார்த்திக் 2 பேருமே முதல்ல உங்கள் 2 பேருக்கும் பிரசாதம் கொடுக்குறாங்க. டேய் நான் டயர்டாகிட்டேன்டா அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிவிட்டு ஜிமினோட தோல்லே சாஞ்சிக்கிறீங்க. அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு ஊட்டி விட அப்படியே வாங்கி சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஜிமின் நீங்கள் சாப்பிடுங்க, நான் ஒயினை பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஜேகே சொல்ல வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஜிமின் கோவமாக சொல்கிறான். டே என் அண்ணன் தான் சொல்கிறாருல்ல நீ சாப்பிடு அப்படின்னு சொல்கிறீங்க. ஏண்டி ஒன்னாவும் தானே சாப்பிட்டுட்ருக்கான், அவனை சாப்பிட சொல்ல மாட்டியா அப்படின்னு கேட்க ஆமாண்டா அண்ணா இதை நீங்கள் சாப்பிடுங்க நான் இவன் கூட சாப்பிட்றேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சூர்யா கேட்குறான். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, அவன் பொண்டாட்டிக்கு அவன் தான் ஊட்டி விடணும்னு ஊட்டி விடுறான் அப்படின்னு கார்த்திக் சொல்ல அதானே பார்த்தேன், நான் கூட திருந்திட்டானுன்னு நினச்சேன் அப்படின்னு சூர்யா சொல்ல அது கனவுலே நடக்காது அப்படின்ட்டு கார்த்திக் சொல்கிறான். இங்கே ஜேகே ஒரு பக்கம் நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறது நினச்சாலும் எங்கே நம்ம தங்கச்சி நம்மளை விட்டு தள்ளி போயிடுவாளோ அப்படின்ற ஒரு எண்ணம் அவனுக்கு வர அவன் ஃபேஸே டல்லாகுது. அதை நோட் பண்ண ஜிமின் இவனை பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது, ஆனால் சோகமான மட்டும் ஏன் தான் இப்படி ஸ்லிப் ஆக்குறேன்னே எனக்கு தெரியல அப்படின்னு மனசில் நினச்சிட்டு அவன் ஒரு பக்கம் புலம்புறான். அடியே எனக்கு பசிக்குது, உன் அண்ணன் வெட்டியாக தான் இருக்கான் அவன்கிட்டே ஊட்டிக்க அப்படின்னு ஜிமின் கோவமாக சொல்ல அவனை முறைச்சிக்கிட்டே இருடா ஏன்னா அவன் வெட்டியாக இருக்கான்னு சொல்கிற, உன்னை வச்சு செய்யலை என் பேர் ஒயன் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா அப்படின்னு கூப்பிட ஜிமின் மனசை நோட் பண்ண ஜேகே ஹாப்பி ஆகிட்டு இந்தாடா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஊட்டி விடுறான். நீங்களும் உங்கள் அண்ணன் பாசத்தில் ஹாப்பியாக அதை வாங்கி சாப்பிட்டுட்ருக்கீங்க. அதை பார்த்த ஜேகேக்கு வயிறே நிரம்பிடுச்சு.
2 பேரையும் பார்த்த ஜிமின் அங்கேருந்து போயிடுறான். அவனுக்கு பொறாமண்ணா அப்படின்னு நீங்கள் சொல்ல, டே எல்லாருக்கும் வாங்கி கொடுத்துட்டு இப்போ நமக்கு பசிக்குதே அப்படின்னு கார்த்திக் சொல்ல, எனக்கு பசிக்கலையே அப்படின்னு சூர்யா சொல்கிறான். கார்த்திக் ஆச்சரியமாக பார்க்க, நான் சாப்பிட்டு தான் எல்லாருக்கும் வாங்கிட்டு வந்தேன். துரோகி ஒரு வார்த்தை சொன்னியா அப்படின்னு திட்டா, டேய் இரு அங்கே பிரசாதம் கொடுத்துட்ருக்காங்க வாங்கி தரேன். டே க்யூ ரொம்ப பெருசாக இருக்குடா அப்படின்ட்டு கார்த்திக் சொல்ல, ஏண்டா திருவிழாவையே நம்ம தான் நடத்துகிறோம், நீ வா நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கையை எடுத்துகிட்டு போக, கூட்டத்தை விலக்கி விட்டுட்டு சூர்யா முன்னாடி போக, அவங்கள பார்த்ததும் எல்லோரும் வழி விடுறாங்க. பிரசாதம் கொடுத்துட்டு இருந்த ஒரு பொண்ணு, ஏங்க எல்லாரும் லைனில் நிற்கிறாங்க, நீங்கள் பாட்டுக்கு வரீங்க அப்படின்னு சாதுவாக கேட்க, டேய் அப்போவே சொன்ன கேட்டியா, சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவை கூப்பிட, நாங்கள் யாருன்னு தெரியுமா அப்படின்னு சூர்யா கேட்குறான். யாராக இருந்தால் என்னங்க, கடவுள் முன்னாடி எல்லாரும் ஒன்று தான், இங்கே எல்லாரும் பசியோடு தான் இருக்காங்க. சூர்யா போகலான்னு சொன்னேன்ல அப்படின்னு அவனை இழுத்துக்கிட்டு போக, ஒரு நிமிஷம் அப்படின்னு அந்த பொண்ணு தடுக்கிறான். என்னென்னு 2 பேரும் திரும்பி பார்க்க, பசின்னு வந்தவங்கள வெறுங்கையோடு அனுப்புறது நல்லா இருக்காது, இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு கொடுக்க, கார்த்திக் அவளையே ஆச்சரியமாக பார்க்குறான். இதை நாங்களும் வாங்க வந்தோம், நீங்கள் தப்பான வழியில் வந்தீங்க, அதை தான் சொல்லி புரிய வச்சேன், இனிமேல் இப்படி நடந்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க எல்லாருக்கும் பிரசாதம் கொடுக்குறா. கார்த்திக் வாய்ஸை பிளிங்க் பண்ணாமல் அவளையே தான் பார்த்துட்டே இருக்கு. டேய் வா நமக்கு கிடைக்க வேண்டியது கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவனை கூட்டிகிட்டு அங்கேருந்து வெளியில் வரான் சூர்யா. டேய் என்னடா ஆச்சு, இவன் ஏன் பேயறிஞ்ச மாதிரி உட்காந்துருக்கான் அப்படின்னு சின்ன கார்த்திகை பார்த்து கேட்க, பேய் இல்லடா ஒரு பொண்ணு அப்படின்னு சூர்யா கூலாக சாப்பிட்டுக்கிட்டே சொல்ல, என்ன பொண்ணா யார் நண்பரே அப்படின்னு சரவணை கேட்க, ஐயோ நண்பரே அந்த பொண்ணு முகம் என் கண்ணிலே நிற்குது அப்படின்னு கார்த்திக் சொல்ல, ஏண்டா ஏதாவது உருப்படியாக சொல்கிறீங்களா அப்படின்னு சின்ன கேட்குறான். நடந்த விஷயத்த சூர்யா ஷார்ட்டாக சொல்ல, ஓ இதுதான் விஷயமா அப்படின்னு சரவணை கேட்க, டே அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியணும் அப்படின்னு கார்த்திக் சொல்ல, அதுக்கு முன்னாடி எனக்கு பசிக்குதே, இந்தா இதை சாப்பிடு, ஆனால் சொல்லிட்டு சாப்பிடு, இந்த ஊரில் இருக்க எல்லா பொண்ணும் எனக்கு தெரியும், அவள் எப்படி இருந்தான்னு சொல்லு நான் சொல்கிறேன். செவப்பா ஹைட்டா செம்ம அழகாக இருந்தாளா அப்படின்னு கார்த்திக் கேட்க, இல்லை அவள் கருப்பழகிடா, மீடியம் ஹைட், அன்பா பணிவா கிராமத்து பொண்ணு எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்தா. அன்பா அடக்கமாவா, அடப்பாவி நீ சொல்கிற பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சிடுச்சுடா அப்படின்னு சரவணன் சொல்ல, யாரடா சொல்கிறான் அப்படின்னு சின்ன புரியாமல் கேட்க, இவன் மணிமேகலையை சொல்கிறான்டா, ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு சின்ன சொல்ல, அதான் அவளுக்கு நல்ல வழக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சரவணன் சொல்ல, கார்த்திகோட முகமே சோர்ந்து போயிடுச்சு. டேய் மச்சான் ஃபீல் பண்ணுறியா அப்படின்னு சூர்யா கேட்க, பின்ன இருக்காதா, நான் எதிர்பார்த்த மாதிரி அந்த பொண்ணு ஒருத்தி இருந்தா, இப்போ அதுவும் போச்சு அப்படின்னு அவன் வருத்தமாக சொல்ல, நல்லா இல்லை அப்படின்னு சரவணன் சொல்கிறான். என்னடா அப்படின்னு கார்த்திக் கோவமாக கேட்க, நீ இப்படி ஃபீல் பண்ணுறது நல்லா இல்லைன்னு சொல்கிறேன், ஆனால் முறைச்சி பார்த்துக்கிட்டே நமக்கு வச்சுதான் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சரவண கையில் இருந்த சாப்பாட்டை வாங்கி சாப்பிட்றான். அட சோத்துக்கு பிறந்தவனே அப்படின்னு கார்த்திக் அவனை துப்ப, ஓ ஃபீலிங் இவ்வளோதானா அப்படின்னு சின்ன கேட்க, பின்ன என்ன பண்ணுறது, அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்தால் தள்ளி கட்ட முடியும், பட் நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்கேருந்து போகிறான். என்னடா இவன் இப்படி ஆகிட்டான். டே கார்த்திக் எப்பவும் எதுக்கும் ஆசைப்பட மாட்டான், ஃபர்ஸ்ட் டைம் ஆசைப்பட்ட விஷயம் அந்த பொண்ணு தான் அப்படின்னு சூர்யா சொல்ல, பேசாமல் பொண்ணை தூக்கிடுவோமா அப்படின்னு சரவண சொல்ல, வாய முடா, ஏற்கனவே தாத்தா இப்போ தான் கோவப்படாமல் அமைதியாக இருக்காரு, மறுபடியும் அவரை தர்ம சங்கடத்துக்கு உண்டாக்கிடாதீங்க, நமக்கு வர வேண்டியது ஒரு நாள் கண்டிப்பாக வரும், வாங்க அப்படின்னு சின்ன சொல்லிட்டு 2 பேரையும் கூட்டிகிட்டு போகிறான். டேட் இந்த ஊர் கோவில் திருவிழா எப்படி இருக்குது தெரியுமா அப்படின்னு சான் ஃபோனில் அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு குளத்துக்கு வரான். நீங்கள் தான் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு காலை தண்ணியில் நினச்சிக்கிட்டு பேசிகிட்டு இருக்கான். அங்கேருந்து ஒரு பாட்டி சேனை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அது கவனித்தவன், ஏன் பாட்டி எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்க, உனக்கு உடம்பு எதுவும் சரியில்லையா, ஏன் பாட்டி எப்படி கேட்குறீங்க, இல்லை தனியாக பேசிகிட்டு இருக்கியே அதான். அதை கேட்டு சிரிச்சிட்டு இருந்த சேன் அவன் காதில் இந்த ப்ளூடூத் எடுத்து, இதில் என் அப்பா கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல, மன்னிச்சிடுப்பா நீ தனியாக பேசிகிட்டு இருந்ததுனால நான் தப்பாக எடுத்துக்கிட்டேன், பரவாயில்ல பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு, டேட் நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறான். பாட்டி இங்கேயே உட்காந்துருக்கீங்க அப்படின்னு கேட்க, மேலே போகணும் ஏற முடியலப்பா அதான், வாங்க நான் தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேன் சொல்ல, வேண்டாம் தம்பி அப்படின்னு அந்த பாட்டி சொல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க அப்படின்னு சொல்லிடுது. தூக்கிக்கிட்டு மேலே வரா. நீ குழந்தை குட்டியோட ரொம்ப நல்லா இருப்பப்பா அப்படின்னு அந்த பாட்டி வாழ்த்த, தேங்க்ஸ் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்ணத்தை கிள்றான். போடா அப்படின்னு வெக்கப்பட்டுட்டு அந்த பாட்டி அங்கேருந்து சிரிச்சுட்டு போகிறாங்க. சேன் ஸ்மைல் பண்ணிகிட்டே திரும்ப அங்கே தீபிகா நின்றுட்டுருக்கா. அவளை ஒரு பார்வை பார்த்துட்டு சேன் அங்கேருந்து போக, கொரியா பையனுக்கு பாட்டியை தான் பிடிச்சிருக்கு போல் அப்படின்னு தீபிகா கோவமாக கேட்க, இந்த ஊர் பொண்ணுங்களுக்கு பாட்டிங்க எவ்வளோ பரவாயில்ல அப்படின்னு சேன் சொல்கிறான். அப்போது நான் நல்லா இல்லைன்னு சொல்கிறீங்களா, நான் உங்களை சொல்லலை, நான் இந்த ஊர் பொண்ணு தானே அப்படின்னு தீபிகா கேட்க, தெரியாமல் சொல்லிட்டேன் சாரி
அப்போ என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு தீபிகா கேட்க சேன் அவளை ஒரு பார்வை பார்த்துட்டு அங்கேருந்து போகிறான். சேன் நான் கேட்டதுக்கு ஆன்சர் பண்ணுங்க அப்படின்னு அவன் பின்னாடி போய் தீபிகா கேட்குறான். ஏங்க இது கிராமம், நீங்கள் இப்படி என் பின்னாடி வர்றது சரியில்லை. மனசுக்கு பிடிச்சவங்க பின்னாடி வர்றது தப்பு இல்லையே. தீபிகா நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் இங்கே ஊர் சுற்றி பார்க்க தான் வந்திருக்கேன். நல்லா இருக்க குடும்பத்தை கெடுக்கல. சேன் என்னையே புரிஞ்சிக்கவே மாட்டீங்க. ஆசைப்படுறது தப்பா? தீபிகா ஆசைப்படுறது தப்பு இல்லை. உங்கள் வீட்டில் யாரை சொல்கிறாங்களோ அவங்க மேலே ஆசைப்படுங்க, என்ன விட்டுடுங்க. இதுதான் உங்கள் பதிலா? இதுதான் என் முடிவு அப்படின்னு சொல்லிட்டு சேன் அங்கேருந்து போக தீபிகாவோட கண்ணில் டிஎஸ் நிற்கிது. அப்போ அங்கே வந்த கார்த்திக் தீபிகா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க மாமா அவன் என்னை ஏற்றுக்கவே மாட்டேங்கிறான் அப்படின்ட்டு அவள் அழுதுகிட்டே சொல்ல சரி விடு ஃபீல் பண்ணாத, இதை பற்றி ஜேகே கிட்ட சொல்கிறேன், அவன் ஒரு முடிவெடுப்பான். வேண்டாம் மாமா, அவனுக்கு என்னை பிடிக்கவே இல்லை. பிடிக்காம தான் நீ என்னை மாமான்னு கூப்பிடும் போதெல்லாம் கோவம் ஆகுறானா? அவனோட பிரச்சனை வேற, அதை நான் பார்த்துக்கிறேன். இதெல்லாம் உன்னால தான்டா அப்படின்னு நீங்கள் திட்டுறீங்க. ஆமாம் உடனே என்ன சொல்லிடு. பின்ன என்னடா நீ தானே சொன்ன நான் சேனை லவ் பண்ணுறேன்னு. ஆமாம் உன் பார்வையெல்லாம் அப்படி தான் இருந்துச்சு. அன்றைக்கி அந்த பேய் பங்களாவில் சேன் கூட இருக்கும்போது உனக்கு ஃபீல் ஆச்சுன்னு சொல்லலை? ஆமாம் அவன் கூட இருக்கும்போது பாதுகாப்பாக இருக்கு, எங்கள் குடும்பத்தில் மேலே அக்கறையாக இருக்கான், வெளிநாட்டு பையன் அப்படிங்கிற ஆட்டிடியூடே இல்லை, ரொம்ப நல்ல பையனாக இருக்கான், அதான் பார்த்ததும் எனக்கு பிடிச்சிருச்சு. இதை தான் உனக்கு புரிய வச்சேன், அவ்வளோதான். டே மாமா அவன் எனக்கு வேணும்டா. ஏண்டி அவன் என்ன குச்சி முட்டையா கேட்டதும் வாங்கித்தர? வெயிட் பண்ணு, நான் கொடுத்த வாக்க மீற மாட்டேன். அவனை மேலும் கீழே பார்த்துட்டு பார்க்காத, உன் கை எப்படி சவந்திருக்கு, யாரை நினச்ச மாதிரி தானே வச்ச? ஒன்றை நினச்சிதா மாமா. அவன் தலையில் அடிச்சுக்கிட்டு விளங்கிடும் போடி இங்கேருந்து அப்படின்னு கத்துறான். அவனை முறைச்சிக்கிட்டே அங்கேருந்து அவள் போகிறா. ஜிமின் நீங்கள் எல்லாம் மலை மேலே இருக்க ஆஞ்சநேயர் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துடுங்க அப்படின்ட்டு சதாசிவம் சொல்ல சரிங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறான். ஆனால் ஜேகே மட்டும் தனியாக ஒரு காரில் போகிறாங்க. என்ன மேடம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க போல் அப்படின்னு ஜேகே சிரிச்சுக்கிட்டே கேட்க ஆமாண்டா இந்த செயின் கழுத்தில் இருக்கும்போது ஹாப்பியாக இருக்கேன். ஏன் நானே இருக்கிறது மாதிரி இருக்கா என்ன அப்படின்னு நான் விங்க் பண்ணிகிட்டே கேட்க அதில் ஷை ஆகிக்கிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸை டேர்ன் பண்ணிக்கிறா. பயப்படாத நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், ஜஸ்ட் தொட்டு தான் இருப்பேன். அதை கேட்டுடு டேய் பேசாமல் போடா அப்படின்னு கத்துறா. ஏன் வேறு ஏதாவது பண்ணணுமா? டேய் உனக்கு யார் இப்படி பேச கற்று தந்தது? என் பொண்டாட்டிக்கிட்ட பேச நான் யார்கிட்ட போய் கிளாஸ் எடுக்கணும்? வர வர நீ அதிகமாக பேசுகிற. கல்யாணம் அப்புறம் பேச்சே இல்லாமல் ஒன்லி ஆக்ஷன் தான். அதையும் பார்க்கலாம் சார். என் கூட இருக்கீங்களா இல்லை பிஸ்னஸை கட்டிட்டு அழுகிறீங்களான்ட்டு? எனக்கு எப்பவும் என் பொண்டாட்டி தான் ஃபஸ்ட்டு, உன் கூட தான் இருப்பேன். அவனையே நம்பாமல் ஒரு பார்வை பார்க்குறா. கொஞ்சமாவது புருஷன் மேலே நம்பிக்கை வைக்கணும்டி, இந்த விஷயத்தில் இல்லை. ஆனால் என்கிட்ட நீ ஏதாவது கேட்கணுமா? ஏண்டா திடீர்னு இந்த கேள்வி? என்னை பற்றி எதுவும் தெரியாது. எதுவும் தெரிய வேண்டாண்டா, நீ எப்போ சொல்ல நினைக்கிறியோ அப்போ சொல்லு, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். என் மேலே உனக்கு அவ்வளோ நம்பிக்கையா? ஆனால் டே உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது யார் என்னன்னே தெரியாமல் என்ன கொடுத்தேன். அப்படி இருக்கும்போது நீ யாராக இருந்தால் என்ன, எனக்கு எதுவும் தெரிய வேண்டாம். என்னை பொறுத்த வரைக்கும் நீ ஜேகே, உன் அப்பா அம்மா உன் ஃபேமிலி எதுவும் தெரிய வேண்டாம். இப்போ இருக்கிற ஃபேமிலியே அது போதும். ஜேகேயா அவளையே ஆச்சரியமாக பார்க்குறான். பார்த்தது போதும் போகலாம், எல்லோரும் கோயிலுக்கு போயிருப்பாங்க அப்படின்ட்டு ஹனா சொல்ல அவன் சின்ன ஸ்மைல் பண்ணிவிட்டு ஜேகே அங்கேருந்து போகிறான். கோயில் வந்ததும் வளர்ந்தவனே அப்படின்னு நீங்கள் கத்த அவன் ஹேண்டை ரைஸ் பண்ணிவிட்டு நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேட்டியை மடித்து கட்டிட்டு உங்களை 2 கையிலையும் தூக்கிடுறான். பரவாயில்லடா நீ சீக்கிரம் பிக்கப் ஆகிடுவ அப்படின்னு நீங்கள் அவன் தோலை பிடிச்சிக்கிட்டு சொல்ல சூர்யா அப்படின்னு சுவாத்தி கூப்பிட உன்னெல்லாம் தூக்க முடியாது, நடந்து வா அப்படின்னு சூர்யா சொல்ல சூர்யா அப்படின்னு கோமா கூப்பிட வேறு வழி இல்லாமல் அவளை தூக்கிக்கிட்டு மேலே வரான். மாமா நீ என்ன தூக்கிட்டு போவேன் அப்படின்ட்டு தீபிகா கார்த்திகை பார்த்து கேட்க அதை கேட்ட சேனை அவளை முறைச்சிட்டு அங்கேருந்து போகிறான். ஏண்டி போயும் உனக்கு இவனா கிடச்சா அப்படின்ட்டு சரவணை கோவத்தில் கத்த ஏன் என் மாமாவுக்கு என்ன குறைச்சல், அவர் ஒரு உள்ளூர் அழகன். எம்மா தாயே நீ ஐஸ் வச்சதில் நான் உருகிட்டேன், அப்படி இருக்கும்போது என்னால் தூக்க முடியாது, நீ நடந்து வா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போக டேய் நீலாம் கடைசி வரைக்கும் சிங்கிளாக தாண்டா இருப்ப அப்படின்ட்டு கோமா சாப விட சாரு நடக்க முடியாமல் மலையில் ஏறுறா. சாரு என்ன ஆச்சு அப்படின்னு சேன் கேட்க காலில் முள் குத்திடுச்சாண்ணா, நடக்க முடியல அப்படின்னு சொல்ல வா நான் தூக்குறேன். இல்லை வேண்டாண்ணா, ஒரு தங்கச்சியை தூக்குறது தப்பு இல்லை வா அப்படின்ட்டு அவளை தூக்கிக்கிட்டு படியில் ஏற பின்னாடி வந்த தீபிகா அதை பார்த்துட்டு முறைக்கிறான். அண்ணா வேண்டாம் இறக்கி விடுங்க அப்படின்னு சாரு கெஞ்ச மற்றவங்க என்ன சொல்லுவாங்கன்னு எப்பவும் நினைக்கக்கூடாது, நம்ம வாழ்க்கை நமக்கு பிடிச்ச மாதிரி வாழணும். ஆமாம் அது ஒரு மேதாவி சொல்கிறாங்க கேட்டுக்கோங்க அப்படின்னு கோமா சொல்லிவிட்டு தீபிகா வேகமாக மேலே ஏறுறான். பின்னாடி வந்த ஹனா அந்த மலையை பார்த்தா அப்படியே உறைஞ்சி போய் நிற்கிறா. இவ்வளோ உயரமாக இருக்குது அப்படின்னு கேட்க காரை விட்டு இறங்கின ஜேகே அவள் அன்எக்ஸ்பெக்டட் டைமில் அவளை ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிடுறான். ஜேகே என்ன பண்ணுற இறக்கி விடு அப்படின்னு ஹனா கத்த
அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு மேலே நடக்கிறான். டீ நானே நடந்து வருவேன், யாரை பார்த்தா என்ன நினைப்பாங்க? யாரும் எதுவும் நினைக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லை, இங்கே பெரியவங்க யாரும் வரல, ஸோ நீ பயப்படாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்ல. அதுக்கப்புறம் ஹானா மனசு நிம்மதியாக இருக்கு. ஸ்மைல் பண்ணிகிட்டே அவன் நெக்கோட சேர்த்து பிடிச்சிக்கிறா. ஜேகே அவளையே தான் பார்த்துட்டே இருக்கான். அவன் பார்வையை பார்க்க முடியாமல் அவன் ஹெட் டவுன் பண்ணிக்கிறா. என்னை பார்க்காம போடா, இவ்வளோ அழகாக இருக்கும்போது நான் எப்படி பார்க்காம இருக்க முடியும்? அவள் ஷையாகிட்டே அவன் நெஞ்சில் சாஞ்சிக்கிறா. ஹனா, உனக்கு சாரி தான் அழகாக இருக்கும், இனிமேல் அதே கட்டு, தாவணி பாவோட வேண்டாம். ஏண்டா, அது நல்லா இல்லையா? நல்லா இருக்கு, பட் சின்ன பொண்ணாட்டம் இருக்கு. நீ ஜேகேவோட பொண்டாட்டி, சாரி கட்டினாதான் அழகு. ஏண்டா கண்டிஷன்லாம் போடுற? இது கண்டிஷன் இல்லை, என்னோட விருப்பம். உன்னை நான் எப்பவும் கம்பல் பண்ண மாட்டேன். அதே சமயம் என்னோட ஆசையை சொல்லணும்னு சொன்னேன். நீ கல்யாணத்துக்கு அப்புறம் மாடர்ன் ட்ரெஸ் போட்டால் கூட எனக்கு ஓகே தான். அவள் சின்ன ஸ்மைல் பண்ணிவிட்டு சரி அது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஹனா சொல்ல. இப்போ வேறு என்ன பார்க்கலாம் அப்படின்னு அவன் கேட்க, சபா பேசாமல் வாடா அப்படின்னு அவள் சொல்ல. தென் ஜேகே சிரிச்சுக்கிட்டே அவளை தூக்கிக்கிட்டே மேலே வரா. எல்லாருமே கோயிலுள்ள வந்து ஆஞ்சநேயரை தரிசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அங்கே வந்து பூசாரி ஜிமின் முன்னாடி வந்து உங்களை கை காமிச்ச இவங்க உங்கள் மனைவியா அப்படின்னு கேட்க, ஆமாம் சாமி அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இங்கே வேறு யாருக்காவது கல்யாணம் ஆகிடுச்சா அப்படின்னு கேட்க, இல்லை சாமி, எங்களுக்கு மட்டும்தான் கல்யாணம் ஆகியிருக்கு. ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி ஆஞ்சநேயருக்கு உகந்த நாள். இந்த நாளில் கல்யாணம் ஆன புருஷன் தன்னோட பொண்டாட்டியை தூக்கிட்டு இந்த கோயிலை 108 முறை வலை வரணும். அப்படி பண்ணால் அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக சந்தோஷமாக இருப்பாங்க. பூவும் போட்டு நிலச்சிருக்கும். என்ன 108 முறையா அப்படின்ட்டு எல்லோரும் ஷாக்காக பார்க்குறாங்க. ஆனால் சில பேர் முடியாமல் பாதிலே விட்டுவிடுவாங்க. அவ்வளோ கஷ்டமான வேண்டுதலை ஏன் செய்யணும் அப்படின்னு ஜிமின் கேட்க, தன்னோட பொண்டாட்டி நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க இதை பண்ணுவாங்க. ஒரு பொண்ணு தன்னுடைய கணவனுக்காக பிறந்த வீட்டையே விட்டுட்டு வந்தவ, அவள் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு இந்த வேண்டுதலை பண்ணுறதுல தப்பு இல்லையே. பூசாரி சொல்கிறாரு, இவனுக்கெல்லாம் அந்த எண்ணம் இல்லை சாமி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உங்களை பார்த்து முறைச்ச ஜிமின், நான் பண்ணுறேன் சாமி, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு துளசி தண்ணி எடுத்து கொடுத்துட்டு போகிறாரு. டே, உன்னால் முடியாது, எதுக்கு இப்படி ரிஸ்க் எடுக்கிற அப்படின்னு நீங்கள் சொல்ல, அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை 2 கையிலையும் தூக்கிக்கிறான். உன் தலையெழுத்தை யாரால் மாற்ற முடியும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதை எதையும் கண்டுக்காமல் ஜிமின் நடக்கிறான். டே, இப்படி ஒரு வேண்டுதல் இந்த கோயிலில் இல்லவே இல்லையடா அப்படின்னு சின்னா சொல்ல, ஆமாம் இதெல்லாம் ஒய்யனோட பிளான் அப்படின்ட்டு சூர்யா சொல்ல, அட பாவீங்களா, பாவண்டா என் அண்ணன் அப்படின்னு சின்னா சொல்ல, டே இது ஒய்யன் ஜிமினுக்கு வைக்கிற டெஸ்ட், உண்மையாக லவ் பண்ணுறானா இல்லையான்னு. அதுக்கு 108 முறைங்கிறதுலாம் ரொம்ப அதிகம். அதில் அவனுக்கு ஒரு விஷயமே இல்லை. நீ வந்து உட்காரு அப்படின்ட்டு எல்லாரும் ஒரு இடத்துல உட்காடுறீங்க. சே, நம்மளுக்கு கல்யாணம் நடக்காமல் போச்சே அப்படின்ட்டு சுவாதி வருந்துடா. நல்ல வேலை நான் தப்பிச்சேன் அப்படின்னு சூர்யா சொல்ல, நீ ரொம்ப சந்தோஷப்படாத, நம்மளுக்கு கல்யாணம் ஆனது இந்த கோயிலுக்கு வரணும், நீ என்னை தூக்கிட்டு நடக்கிற அப்படின்னு சுவாதி சொல்ல, ஆமாம் அங்கேயே நான் கால் உடஞ்சி கிடக்கிறேன் போடி அப்படின்றான். ஜேகே ஜிமினை தான் பார்த்துட்டே இருக்கான். என்னாச்சுடா அப்படின்னு ஹனா கேட்க, நடக்கிறதெல்லாம் ட்ராமான்னு தெரிஞ்சியும் ஜிமின் என் தங்கச்சியை தூக்கிட்டு நடக்கிறாரே, நான் என்ன சொல்லுவேன், இப்படி ஒரு பையன் கிடைக்க எங்கள் மொத்த குடும்பமும் தவம் பண்ணி தான் இருக்கணும். ஏன் நீ இது மாதிரி என்னை தூக்கிட்டு நடக்க சொன்னால் நடக்க மாட்டியா? 108 முறை என்ன, 1008 முறை கூட சுற்றுவேன் நான். அது மாதிரி தான் அண்ணாவும். இதுக்கு காரணம் பாசண்டா. அது இருக்கிற வரைக்கும் சுமை எப்போவுமே சுமையாக தெரியாது, சுகமாக தான் தெரியும். அண்ணி மட்டும் என்ன, அண்ணாவுக்கு டயர்ட் தெரியக்கூடாதுன்னு பேசிகிட்டே இருக்காங்க பாரு. இப்படி இருந்தால் இன்றைக்கி ஃபுல்லாக அவங்க சுற்றிட்டே தான் இருப்பாங்க அப்படின்னு ஹனா சிரிச்சுக்கிட்டே சொல்ல, ஜேகேவும் அதை கேட்டு சிரிக்கிறான். ஓகேடா, நெக்ஸ்ட் பார்ட்டில் சந்திப்போம்.